வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான கேரளா ஸ்பெஷல் உள்ளி தீயல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு தேங்காய் அதில் 1 ஸ்பூன் அளவு மல்லி விதை சேர்த்துட்டு நல்லா இந்த போல் பரட்டி விட்டுருங்க. காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா 4 நான் சேர்த்துருக்கேன். 3 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1 சிட்டிகை போல் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது கூடவே துருவன தேங்காய் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் முத்தின தேங்காவாக இருந்தால் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த தேங்காய் நல்லா அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். தேங்காவோட கலர் மாற வரையும் நல்லா பரட்டணும். அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை அப்படியே ஆறட்டும். இப்போ அதே கடாயில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிடி அளவு சின்ன வெங்காயம் இந்த போல் வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா இந்த போல் லைட்டாக கீரல் போட்டு 3 பச்சை மிளகா அதுவும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கேரளா சைடு இந்த குழம்பு ரொம்ப ஃபேமஸ்ஸு, உள்ளி தீயல் இந்த குழம்பு. இப்போ நம்ம ஆனியன் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக நம்ம வேறு காய் வச்சு கூட நம்ம பண்ணலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி நல்லா திக்காக கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து ஆற வச்ச தேங்காவை நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு குழம்பு நல்லா சுண்டி வரணும். அப்படி வந்தது அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும். இது வெள்ளை சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடல அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பொரியல் எதுவுமே தேவையே இல்லை. நம்ம வழக்கமாக சாம்பார் குழம்பு அப்படி செய்கிறத விட இந்த போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம. ஆனால் இது எஸ்பெஷலி இது முழுக்க இந்த குழம்பு முழுக்க செய்கிறது தேங்காயில் தான் செய்யணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. முன்னைக்கு இப்போ குழம்பு நல்லாவே திக்காயிருச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு சேர்த்து 2 உளுந்து மட்டும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அந்த தாளிப்பை இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. ஒயிட் ரைஸோடு சாப்பிடையில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது சுட சுட சாப்பாடோட இந்த உள்ளி தீயல் குழம்பு வச்சு சாப்பிடையில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கே அளவு தெரியாது, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் இந்த ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கொடுக்கையில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட உள்ளி தீயல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.